சரஸ்வதி அருள் பெற வேண்டுமெனில் முதலில் மனம் தாழ்மையோடு இருக்க வேண்டும். கற்றதை பெருமையாக வைத்துக் கொள்ளாமல் பிறருடன் பகிர்ந்தால்தான் சரஸ்வதி அருள் நிலைக்கும். வீணையில் ஒலிக்கும் இசை போல் மனதில் ஒலிக்க வேண்டியது சத்தியமும் அறிவும். சரஸ்வதி அருள் பெற்றவனின் வாக்கு கத்தி போல வெட்டாது, தேன் போல இனிமை தரும். செல்வம் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் அறிவு இல்லாமல் வாழ்வது இருள் போல். நீ எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அறிவில்லையெனில் அந்த உயரம் வெறும் மாயை. அறிவில்லாத செல்வம் கண்களில்லாத விளக்கைப் போல. சரஸ்வதி அருளால் வரும் அறிவே உண்மையான வெளிச்சம். அறிவு பெற்றவன் அச்சமீன்றி நடக்கிறான். சரஸ்வதி அருள் பெற்றவன் பொய்யின்றி வாழ்கிறான். சரஸ்வதி வழிபாடு என்பது பூஜை மட்டுமல்ல, அது நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருத்தலாகும். இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துகள்.